வெல்கம் பேக் டு another video. So இன்னைக்கு பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ மூலமா பார்க்க போறோம். So இன்னைக்கு நடந்த எபிசோட்ஸை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் மரத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ வந்து வச்சிருந்தாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு எபிசோட் ஃபுல்லாவே மெயின் லீடா இருந்துச்சு. ஸோ இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் வேற லெவல்ல எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. லைவ்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸையும் பார்க்க கிடைச்சது. அண்ட் அது மட்டும் இல்லாம டான்சர்ஸ் நிறைய பேர் உள்ள இருந்ததுனால இன்னும் அல்டிமேட்டா இருந்துச்சு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் வந்து பயங்கரமா கலக்கி இருந்தாங்க. அண்ட் ஹைலைட்டடான ஒரு சில விஷயங்கள் வந்து நான் கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லி ஆகணும்னு சொல்லி நினைக்கிறேன். பிகாஸ் என்ன பாத்தீங்கன்னா நம்முடைய விசித்ரா அண்ட் கூல் சுரேஷ் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நம்முடைய தினேஷோட பெர்ஃபார்மன்ஸ் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னு சொன்னா அவங்க வந்து அந்த டெடிகேஷன் எடுத்து அந்த வயசுலயும் வந்து ஆடுறது அப்படின்றது ரொம்பவே ஒரு ஸ்போர்ட்டிவான விஷயமா இருந்துச்சு. நான் பார்க்கும்போது ரொம்ப இவங்களாம் ஆடுவாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அப்படின்னா பாத்துக்கோங்க. ஏன்னா வந்து விசித்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நார்மலாவே டான்ஸ்ல ஆட மாட்டாங்க. பட் இன்னைக்கு வந்து பூந்து பட்டையை கிளப்பிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய விஷ்ணு வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஆடி இருந்தாரு. அண்ட் மணியை நீங்க கேட்கவே தேவையில்ல, அவர் வந்து டான்சர் அப்படின்ற அடிப்படையில் வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் ரவீனாவும் வந்து அவங்களும் வந்து ஓரளவுக்கு டான்சர் அப்படின்ற காரணத்தினால அவங்களும் வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய விஜய் வர்மா அவரும் பாத்தீங்கன்னு சொன்னா அவரும் ப்ரொஃபஷனல் டான்சர், அவரும் வந்து வேற லெவல்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் இதுக்கப்புறமா வந்து காமெடியா வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய மாயாவுடைய டான்ஸ் வந்து வேற லெவல்ல காமெடியா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களும் மேக்ஸிமம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் நிக்சன் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த டான்ஸே எனக்கு தெரியாது, நான் இந்த மூவியே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா வந்து கேமரால உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாரு. இந்த அர்ச்சனா பாத்தீங்கன்னு சொன்னா பெர்ஃபார்மன்ஸே இல்ல. அர்ச்சனா பாத்தீங்கன்னு சொன்னா மேக்சிமம் அவங்களுடைய கேரக்டர் விட்டு வெளியே வரவே இல்லை. அந்த பஸ்ஸர் அடிக்கும் வரைக்கும் அவங்க ஃபுல்லாவே வந்து நம்முடைய நிக்சன் சொல்றது அடிப்படையில் இல்லாம அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி மாற்றமா தான் இருந்தாங்க. அவங்க ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. மேக்சிமம் அவங்களுடைய கேரக்டர்ல இருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் அவங்க சரியான முறையில் செஞ்சிருந்தாங்க. அந்த ஸ்லாங்கா இருக்கட்டும் எல்லாமே பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய டான்ஸும் வந்து குறை சொல்ற அளவுக்கு இல்லாட்டியும் சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அவங்களுடைய டான்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மைனர் பக்ஸ் இருந்தாலும் பட் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எபிசோட்ல காட்டல, லைவ்ல வந்து எனக்கு பார்க்கக்கூடியதா கிடைச்சது. உங்களுக்கு பார்க்க முடியலன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. கூல் சுரேஷும் பாத்தீங்கன்னு சொன்னா மன்மதன் டான்ஸ் அதை வந்து நம்முடைய மணி சொல்லிக் கொடுக்க கூல் சுரேஷ் அல்டிமேட் பண்ணிட்டாரு. அவராலையும் ஆட முடியும் அப்படின்றத வந்து இன்னைக்கு ஹவுஸ்மேட் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அண்ட் நம்மளுடைய அடுத்தபடியான பூர்ணிமா அவங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல ஸ்கோர் பண்றதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய மணி அவரு தான் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாவே வந்து கைடன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னதான் பூர்ணிமா வந்து கூட கதைச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் காப்பீடும் அவங்க வந்து டான்ஸ் பண்ணணும் என் கூட அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் விஷ்ணு வரதுக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு நம்மளுடைய மணி வந்து வேற லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருப்பாரு. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது வேற லெவலில் இருந்துச்சு. அண்ட் பூர்ணிமாவுக்கு வந்து அதுதான் வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்துச்சு. அவங்களுக்கும் வந்து அமௌண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிருந்துச்சு. இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை பணம் வந்து பிக் பாஸ் கொடுத்திருந்தாரு. அந்த காசை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே பிரிச்சு கொடுக்கணும். இதான் வந்து டாஸ்க்கு மெயின் விஷயமே. இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும் இவங்க டிக்கெட் டு ஃபினாலே போறதுக்கான டாஸ்க் வந்து பிக் பாஸ் வச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த சீசன்ல கொஞ்சம் டஃப்பான சீசன் வந்து இதுதான் சொல்லணும். பிகாஸ் நிறைய பேர் இருக்கிற காரணத்தினாலையும் டிக்கெட் ஃபினாலேக்கு யாரு போக போறாங்க அப்படின்ற ஒரு டாஸ்க் தான் வந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டாஸ்கா இருக்குது. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க விளையாட்டுத்தனமா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படக்கூடிய அந்த பணத்தை வந்து கொஞ்சம் வீண் விரயமா செலவு பண்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றாங்க. இதனால பாத்தீங்கன்னு சொன்னா பிக் பாஸுக்கும் ஹவுஸ்மேட்ஸுக்கும் இடையில ஒரு பெரிய வாரே வந்து வருது. ஸோ இது பாத்தீங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா பிக் பாஸ் வந்து ரொம்ப கேவலமா திட்டிட்டு அன்னைக்கு வந்து நாளை முடிச்சுக்கிறாரு. குட் நைட். எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. சோ நீங்க வந்து ரூல்ஸே மதிக்க மாட்டீங்க அப்படின்றது இதுலதான் தெரியுது. நீங்க வந்து இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து கழுவி ஊத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா ஹவுஸ்மேட்ஸ். இதுக்கிடையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு டாஸ்க் வந்து கொடுத்திருந்தாங்க. அடுத்த வாரம் வந்து நீங்க இதுக்கு போகணும்னு சொன்னா ஷாப்பிங் போகணும் அப்படின்னு சொன்னா 2 பேர் போகணும் அப்படின்னு சொன்னா இந்த டாஸ்க்ல வின் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நீங்க வின் பண்ணீங்கன்னு சொன்னா 6000 வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணதுக்கு அமௌண்ட் வந்து கழிப்போம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இந்த டாஸ்க்கு அர்ச்சனா தவிர மற்ற எல்லாருமே கிட்டத்தட்ட 10 ஹவுஸ்மேட்ஸ் மேல போயிருந்தாங்க. ஸோ 10ல் 7 பேர் கிட்டத்தட்ட போடணும் போல் அப்படின்ற ஒரு டாஸ்க் தான். போலை வந்து உருட்டி விடணும். அந்த போல் உருட்டி விடும்போது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கூட வச்சு பிடிக்கணும், அவ்வளவுதான் டாஸ்க். ஸோ இந்த டாஸ்க் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வேற லெவலில் விளையாடி இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் விஷ்ணு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கேம் ஆடுறதுக்காக வேண்டி போயிருப்பாரு. அந்த டைம்ல நம்ம நிக்சன் சொல்லுவாரு உன்னால ஆடவே முடியாது, ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு வந்து கலாய்ச்சிட்டு இருப்பாரு. பட் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்டா போனா அந்த விஷ்ணுவால மட்டும்தான் அந்த போலை வந்து போட முடியுது. அண்ட் அதுக்கப்புறமா வரக்கூடிய 2 பேர் வந்து தொடர்ந்து தோத்துட்டு இருப்பாங்க. அண்ட் நம்முடைய நிக்சன், அதாவது உன்னால முடியாது அப்படின்னு சொன்ன நிக்சனாலேயே வந்து அந்த போலை போட்டுக்க முடியாம ரொம்ப கேவலமா தோப்பாரு. இருந்தாலும் வந்து கொஞ்சம் கூட ரோசமே இல்லாம வந்து மறுபடியும் போல் வந்து போட்டு விளையாடி பார்த்துட்டு இருப்பாங்க. அண்ட் 3 பேர் வந்து தொடர்ந்து தோத்ததுனால பாத்தீங்கன்னு சொன்னா பிக் பாஸ் இதுக்கப்புறமா இந்த கேம் அவ்வளவுதான், நீங்க அதுக்கப்புறமா
ஒருத்தர் தான் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து ஷாப்பிங் பண்றதுக்கு போகலாம், 2 பேர்லாம் போக முடியாது, பை பை நீ வீட்டுக்குள்ள போங்க அப்படின்னு சொல்லி ஆக்டிவிட்டி ஏரியால வந்து துரத்தி விட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்புல வெளியே வருவாங்க. ஸோ இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்க்ல வந்து அமௌண்ட் தான் முக்கியமான விஷயமா இருக்கு. இந்த அமௌண்ட்ல வந்து யார் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஹவுஸ்மேட்ஸ் செலக்ட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து அந்த டிக்கெட் டு ஃபினாலே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்றதான் பிக் பாஸோட கருத்து. ஸோ இதையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே விளையாட்டுத்தனமா வந்து எடுத்து பண்றதுனால பிக் பாஸ் செம்ம கடுப்பாயிட்டாரு. என்னங்கடா உங்களுக்கு காசு கொடுத்தா உங்களுக்கு தரக்கூடிய அந்த காசையும் நீங்க சேர்த்து வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது இப்ப ஏன் போட்டோ போட்ட ஒரு போட்டோ கரன்சி இருக்கு என்கிட்ட, இன்னொருத்தர் கரன்சி இருக்குது அப்படின்னு சொன்னா இன்னொருத்தர் கரன்சியை பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதையும் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதனால பிக் பாஸ் உடைய இந்த ஸ்கோர் போர்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பிகாஸ் ஏன்னு சொன்னா இப்போ இன்னொருத்தங்க வந்து எனக்கு அப்ரிசியேஷனா தார காசை வந்து நான் இன்னொருத்தருக்கு கொண்டு போய் கொடுக்க முடியாது இல்லையா. அவரை வந்து ஸ்கோர் போர்டில் இவ்வளவு காசு கொடுத்தாங்க, எல்லா ஹவுஸ்மேட்ஸ் சேர்ந்து ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா 5000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி எழுதி ஆகணும். ஸோ இதை வந்து என்னாச்சுன்னு சொன்னா ஸ்கோர் போர்டில் எழுதுங்க அப்படின்னும் போது எல்லாருமே 000 எழுதிடுவாங்க. ஸோ இல்லாதவங்க எல்லாருமே பிரிச்சு கொடுத்தவங்க எல்லாருமே எனக்கு தேவைப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே 00 எழுதிடுவாங்க. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அவங்களோட காசை வந்து அவங்க கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. இதனால பார்த்தீங்கன்னு சொன்னா பிக் பாஸ்க்கு செம்ம காண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா 0 எல்லாத்தையுமே போடுறீங்க, அப்ப என்னதான் இந்த டாஸ்க் வேல்யூ? சோ நீங்க வந்து டாஸ்க் உடைய வேல்யூவே வந்து ரொம்ப கேவலமாக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கிழிச்சிட்டு இருப்பாரு. சோ எல்லாருமே என்ன பண்றது, இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு சொல்லி வச்சுப்பாங்க. லாஸ்ட் நைட் இந்த நைட் மட்டும் நான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன், நாளைக்குள்ள நீங்க இந்த ப்ராப்ளத்தை எனக்கு கிளியர் பண்ணி சொல்லணும், அப்படி சொல்லல அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே வந்து வார்னிங் ஒன்று கொடுத்துட்டு போயிட்டாரு. என்னங்க இப்படி வச்சு பண்றீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், டொமெக்ஸ் அப்படின்ற ஒரு கேம் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த கேம்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஷூட்டர்ஸ் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ஸ்கோர்ஸ் வந்து இருக்கு. அதாவது எஸ்டர்டே விளையாடுனதுக்கான ஸ்கோர், அதுல நம்முடைய அர்ச்சனா அண்ட் மணி அண்ட் ரவீனா இவங்க இருக்கக்கூடிய அந்த டீம் ஷூட்டர்ஸ் டீம் பாத்தீங்கன்னு சொன்னா 11,108 ஸ்கோர்ஸ் எடுத்து வேற லெவல்ல முன்னிலையில் இருக்காங்க. மத்த எல்லாருமே பாத்தீங்கன்னு சொன்னா 2000, 2100, 1400 இந்த மாதிரி வந்து இருக்காங்க. எல்லாருக்குமே வந்து ஃபுல் மண்டை அடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வேற லெவல்ல வந்து தலையில கையை வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. என்னாச்சு இப்படி ஸ்கோர் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி பூர்ணிமாவுக்கு வந்து அல்டிமேட்டா தலைவலியா ஆரம்பிச்சிருச்சு. என்னங்க எப்படிங்க நமக்கு 2000 உங்களுக்கு 11,000 எப்படிங்க இந்த டிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம பசங்க பாத்தீங்கன்னா வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. சப்போர்ட்டர்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்றது இதுலயே தெரியும். என்னதான் வந்து என்ன வச்சு பண்ணாலும் இவ்வளவு பேருக்கு இல்லாத ஒரு சப்போர்ட் வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த டீம்ல வந்து மட்டும் கிடைக்குது அப்படின்னும் போது எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். அர்ச்சனாக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்காங்க அப்படின்றது. அதை பார்த்துட்டே வந்து மாயா, பூர்ணிமா, நிக்சன் வேற லெவல்ல அவுட் ஆஃப் சென்ஸ் வேற லெவல்ல போயிட்டாங்க. என்னடா ஆச்சு, தலைவலியும் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பாத்தீங்களா, 3 பேருக்குமே தலைவலி ஆரம்பிச்சிச்சு. மத்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே என்ன ஆச்சு இப்படி ஸ்கோர் வந்திருக்கு, ஏன் இப்படி விளையாடி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இது ஒரு சிலருக்கு புரிஞ்சாலும் ஒரு சிலருக்கு புரியல. நம்ம அர்ச்சனா என்னதான் வந்து நீங்க ஆடி உள்ள அனுப்பியிருந்தாலும் அர்ச்சனா வந்து அவங்க கேஷுவலா அவங்களுடைய ஆட்டத்தை ஆடிட்டு தான் இருக்காங்க, எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. இதை பார்த்துலாம் வந்து நான் கன்ஃபியூஸ் ஆக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அர்ச்சனா அவங்களுடைய ஆட்டத்தை ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா கடைசி வாரம் வந்து கமல் ஹாசன் வந்து வேற லெவல் வச்சு செஞ்சுட்டா இல்லையா, அதனாலதான். ஓகே, இந்த மாதிரி தான் இன்னைக்கு லைவ்லயும் இருந்துச்சு, எபிசோடையும் சேர்த்து நான் வந்து சொல்லியிருக்கேன். உங்களோட கருத்துல வந்து கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த கேம் வந்து விளையாடுனீங்க அப்படின்றதையும் நமக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னொரு மறுபடியும் சந்திக்கலாம். Thank you for watching. Bye.